அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வந்த நிலையில் திங்கட்கிழமைக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பு மற்றும் கோயில் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களது வாதங்களை முன்வைத்த நிலையில் தற்போது வழக்கு விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்கள். இப்ப அரசு தரப்பு மற்றும் கோயில் தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பு வாதங்கள் திங்கட்கிழமை முன்வைக்கப்பட வாய்ப்பு இருக்கா? ஆம் பாலவேல், அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று தனி நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்டோர் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு இன்று நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. காலையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அதைத் தொடர்ந்து கோவில் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டனர். தற்பொழுது 2 தரப்பு வழக்கறிஞர்களை வாதிட்டுள்ளனர். மேலும் அந்த தனி நீதி உத்தரவுக்கு எதிராக மேலும் 2-3 பேர் வாதிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதெல்லாம் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார்.